ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் லவ்விங் சாய்ராம். ட்ரூத் இஸ் காட், உண்மையே என்றைக்கும் தெய்வம் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்வினை இப்போது பார்ப்போம். வட இந்தியாவிலே கோலாப்பூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியினை இப்போது பார்ப்போம். ஒரு நாள் அந்த வகுப்பறையிலே மேக்ஸு சொல்லித்தர்ற டீச்சர், கணிதம் சொல்லித் தருகின்ற ஆசிரியர் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார். அதற்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குறார். அரித்மெட்டிக்கில் ஒரு ப்ராப்ளத்தை தருகின்றார். அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு எல்லாரும் அமைதியாக போடணும்னு சுற்றி கிளாஸ் ரூமில் வர்றார். அப்போ ஒரே மாணவர்களுக்குள்ளே குசுன்னு பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை அவர் கிளாஸில் போடவே இல்லை. ஏதோ வேறு ஒரு புக்கில் இருந்து எடுத்து டக்குன்னு அவசரத்தில் கொடுத்துட்டாரு. நம்ம இப்படி கொடுத்துட்டோமேனு அவர் தன்னுடைய மிஸ்டேக்கை நினச்சி மனசுக்குள்ளே வருத்தப்படுறார். ஆனால் வெளியில் காட்டிக்கலை. சுற்றி வர்றாரு. அப்போ கோபால் அப்படிங்கிற பையன் அதே கிளாஸ் ரூமில் இருக்கிறான். அந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட், மேக்ஸு நல்லா போடுவான். அவங்கிட்ட பார்க்குறாரு. அந்த கோபாலுங்கிற பையன் கடன்னு போட்டுடுறான். போட்டுருக்கும்போது அப்போ அவர் ஆசிரியருக்கு ஒரே மகிழ்ச்சி. அவனுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சொல்லித்தராத ப்ராப்ளத்தையும் போடுறானேங்கிற இதில், தம்பி நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, நீ இவ்வளவு நல்லா மேக்ஸ் போடுறிய, நான் இந்த ப்ராப்ளத்தை ஆக்சுவலாக நான் உனக்கு டீச் பண்ணவே இல்லை, ஆனால் நீ நல்லா போட்டுட்ட, நீ எதிர்காலத்தில் நல்லா வருவ, நீ தான் அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு பையனாக நீ போய் உட்காருன்னா அவனை அப்படியே ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அப்போ அந்த கோபாலுங்கிற பையன் எந்திரிச்சு, ஆசிரியருக்கு சார் வணக்கம் சார், என்னை மன்னிச்சிருங்க, இந்த ப்ராப்ளத்தை நானாக போடவே இல்லை. போன வாரம் எங்கள் வீட்டுக்கு என்னுடைய கசின் ஒருத்தன் வந்திருந்தான், கோலாப்பூருக்கு வந்திருந்தான். அவன் மேக்ஸு நல்லா படிப்பான். அவங்க படித்த ஸ்கூலில் இதெல்லாம் முன்னாடியே நடத்திட்டாங்க. ஸோ அவன் எனக்கு சொல்லித்தந்தான். அதனால தான் நான் போட்டேனே ஒழிய நானாக இந்த ப்ராப்ளத்தை போடவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு ட்ரூத்து மேலே இந்த கோபாலுங்கிற பையன் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறான். தான் தான் இந்த ப்ராப்ளத்தை போட்டேன்னு மற்ற மாணவர்கள் கூட சொல்லிடுவாங்க, ஆனால் நானாக போடலை, என் கசின் சொல்லி தந்ததுனால போட்டேங்கிற ஒரு உண்மையை சொல்கிறானேன்னு அந்த ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பையன்தான் பின்னாடி வளர்ந்து கோபாலகிருஷ்ண கோகலேயாக மாறினார். இவர்தான் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் பெரிய சோசியல் ரிஃபார்மர், சமுதாய வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தி இந்த கோபாலகிருஷ்ண கோகலேயை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டார். மேலும் கோகலே அவர்கள் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவுகின்ற முகமாக பணியாற்றினார். அந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கும் ஏராளமான பணிகளை மக்களுக்கு செய்து வருகிறது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் என்றைக்கும் பொய் சொல்லவே கூடாது, உண்மையே பேச வேண்டும். ஏனெனில் ட்ரூத் இஸ் காட். ஜெய் சாய்ராம்.